ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்து உச்சியில ஒரு காகம் ரொம்ப நாளா வாழ்ந்து வந்துச்சு. அந்த காகத்திற்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அந்த காகத்திற்கு எப்படியாவது நம்ம ஒரு நாள் ராஜாவாக வேண்டும் அப்படின்னு நினைச்சுச்சு. ஒரு நாள் அந்த காகம் தன் நண்பர்கள்ட்ட, நான் ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கேன். இனிமே நான் சாதாரணமாக இருக்க போவதில்லை. நான் ஒரு பெரிய பறவை ராஜாவாக போகிறேன் அப்படின்னு சொன்னுச்சு. மற்ற காகங்கள்லாம் இதை கேட்டுட்டு அந்த காகத்தை பார்த்து ரொம்பவே கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சுச்சு. ஆனா அந்த காகம் கொஞ்சம் கூட மனசு தளரவே இல்லை. அது தினமும் எந்திரிச்சு உயர பறந்து சூரியனை போய் வணங்கிட்டு வந்து இப்படியே அந்த காகம் மேலும் காட்டுல உள்ள மற்ற பறவைகளுக்கு உதவ ஆரம்பிச்சுச்சு. தாகமா இருந்த பறவைகளுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுப்பதும், காயம்பட்ட பறவைகளுக்கு மருந்து போடுவதும், இப்படி பல நன்மைகளை மற்ற பறவைகளுக்கு செஞ்சுச்சு. அந்த காகத்தோட அன்பையும் உதவியையும் கண்ட மற்ற பறவைகள் மெதுவாக அந்த காகத்தை மதிக்க தொடங்குச்சுங்க. தினமும் அதை பேச்சை கேட்டு வந்துச்சுங்க. அதன் அறிவுரைகளையும் கேட்டு அதுக எல்லாமே ஒழுங்காக நடந்துக்கிருச்சுங்க. ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்துச்சு. அந்த காட்டுல உள்ள மரங்கள் எல்லாமே ஆடுச்சு. பறவைகள் எல்லாம் பயந்து போய் நடுங்குச்சு. அப்போது அந்த காகம், தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்தால் அந்த புயலை சமாளிக்கலாம் அப்படின்னு அந்த காகம் சொன்னுச்சு. எல்லா பறவைகளும் சேர்ந்து புயலை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிச்சு. புயல் ஓஞ்சதும் எல்லா பறவைகளும் ஒன்னாக சேர்ந்து காகத்திட்ட போய், நீங்க தான் இனிமே எங்களுக்கு ராஜா அப்படின்னு எல்லா பறவைகளும் சொன்னுச்சுங்க. அப்பதான் அந்த காகத்துக்கு ஒண்ணு புரிஞ்சுச்சு. ராஜா பதவின்றது வெறும் அலங்காரத்தினால மட்டும் வர்றதில்ல. பிறருக்கு உதவி செய்வதனால கிடைக்கும், நன்மையில் கிடைக்கும் ஒரு பதவி அப்படின்னு.